மாயமான திருநெல்வேலி காங்கிரஸ் நிர்வாகி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவராக செயல்பட்டு வந்தவர் ஜெயக்குமார் தனசிங் என்பவர். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணவில்லை என அவரது மகன், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என அவரது மகன் மறுநாள் 3ஆம் தேதி நேற்று அவர் அருகில் கூடிய உவரி காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது கடந்த சில 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவரது தோட்டத்தில், அவரது கரிச்சுத்துப்புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமில்லாது ஏற்கனவே அவர் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தார். அதில் 5 சம்பவங்களை குறிப்பிட்டு, அதாவது தான் பணி செய்த காலத்தில் தனக்கு பணியின் போது பணம் தராமல் கேட்டதற்கு அது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், கட்சியின் போது கட்சிக்கு செலவழித்த ரூபாயை மீண்டும் கேட்டதில் அதில் தனக்கு கட்சி பிரமுகரே கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இப்படி 5 விதமான காரணங்களை கூறி 5 விதமான நபர்களை அவர் சுட்டிக்காட்டி அந்த பெயர்களை குறிப்பிட்டு அவர்களின் செல்போன் எண்களை கூட, தொடர்பு எண்களை கூட குறிப்பிட்டு, ஒருவேளை எனது உயிரிழப்பு ஏற்பட்டால் எனது உயிரிழப்பு காரணமான இவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு 5 சம்பவங்களை குறிப்பிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் மனு அனுப்பியிருந்தார். அந்த புகார் மனு குறித்து கூட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டபோது, இது குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகிறோம். அவர் மகன் கொடுத்த புகாரிலும் இந்த கடிதம் நேரில் எனக்கு கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் இந்த கடிதம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாம் விசாரணை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரசின் ஒரு கிழக்கு மாவட்ட தலைவராக, ஒரு நீண்ட கால ஒரு காங்கிரஸ் குடும்பமாக இருந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் இறந்திருக்கிறார். அதுவும் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து தற்பொழுது உறுதியான தகவல்கள் கிடைக்கப்படவில்லை என்பதால் தடய அறிவியல் நிபுணர்கள் அந்த இடத்தில் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இது மட்டுமில்லாது இந்த மாயமானது குறித்து ஏற்கனவே தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் காவல்துறையினர் இந்த விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். அவரது உடல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த கட்டமாக அவரது உடல் மீது பரிசோதனைகள் மேற்கொண்டு வேறு ஏதேனும் கூடுதல் தகவல் கிடைக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.